அன்பர்களுக்கு அநேக கோடி வணக்கம். எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவருளால் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் அந்தந்த நாளுக்குரிய ராசி பலன்களை மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளுக்குமான தின பலன்களாக அன்பர்களுக்கு வழங்கிட முற்படுகிறேன். வழக்கம் போல் ஆன்மீக துளியும் ஜோதிட துளியும் இடம்பெற்றுள்ளன. தொடர்ந்து ஆதரவு நல்கிட அன்பர்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வணங்கி மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். முதலில் ஆன்மீக துளி ஒன்று பருகுவோம். இன்றைய ஆன்மீக துளியில் சேக்கிழார் பாடிய பெரிய புராணத்திலிருந்து ஓர் அற்புதமான பாடல். மாசிலாத மணி திகழ் மேனிமேல் பூசு நீரு போல் உள்ளும் புனிதர்கள் தேசினால் எத்திசையும் விளக்கினார் பேச ஒண்ணா பெருமை பிறங்கினார். இந்த பாடல் திருத்தொண்டர் புராணம் முதற்காண்டம் திருமலை சருக்கத்தில் திருக்கூட்டச் சிறப்பில் 6வது பாடலாக அமைந்துள்ளது. சேக்கிழார் பிரான் எழுதிய அற்புதமான பாடல். சிவனடியார்களின் குணாதிசயத்தை கூற வந்த சேக்கிழார் இவ்வாறு பாடியருள்கிறார். ஊறு ஏதும் செய்யாத உயர் ஞானம் நல்கும் ருத்ராட்ச மணிகளை மாலை போல் அணிந்த திருமேனியில் கதிரவனின் கீற்றினை போல் வெளியீரென்ற திரு நீற்றை எப்பொழுதும் உடலெங்கும் தரித்து கொண்ட உத்தமர்கள். அவ்வண்ணமே அவர்கள் உள்ளமும் புனித தன்மையை விடாது பற்றி ஒழுகி நிற்கும். அதனால் அவர்கள் உள்ளொளி பல்கி பெருகிடும். அவ்வொளியினால் திக்கட்டும் சைவ நெறி பரப்பிடும் ஒளிர் திருமேனியர். அத்தகு புனிதமிகு சிவனடியார்களின் பெருமையை சொல்லில் உரைத்திட முடியுமோ என சிவனடியார் கூட்டத்தவரின் பண்பினை போற்றி பாடுகிறார். சிவனடியார்களை புகழ்ந்தால் ஈசன் திருவுள்ளம் கனிந்து குழைந்து அருள் சுரக்கும் என்று சொல்லவும் வேண்டுமோ? குருமார்களின் திருவடிகளே சரணம். இன்றைய நாளுக்குரிய ராசி பலன்களை பார்ப்போம். முதலில் இன்றைய நாளுக்குரிய கிரக நிலை. இன்று காலை 6 மணி அளவில் மதுரை தீர்க்காம்சத்திற்கு ரிஷப லக்னம். லக்னத்தில் சூரியன், புதன் மற்றும் குரு, மிதுனத்தில் சுக்கிரன், சிம்மத்தில் சந்திரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு மற்றும் மேஷத்தில் செவ்வாய். இன்றைய நாளுக்குரிய ஜோதிட அம்சங்கள். குரோதி வருடம் வைகாசி மாதம் 31ஆம் நாள் வியாழக்கிழமை, ஆங்கில ஆண்டு 2024, ஜூன் மாதம் 13ஆம் நாள். இன்று சூரிய உதயம் காலை 5 மணி 57 நிமிடம், அஸ்தமனம் மாலை 6 மணி 39 நிமிடம். இன்று சப்தமி திதி இரவு 9 மணி 33 நிமிடம் வரை, அதன்பின் அஷ்டமி திதி. இன்று பூர நட்சத்திரம் நாளை அதிகாலை 5 மணி 8 நிமிடம் வரை, அதன்பின் உத்தரம் நட்சத்திரம். வஜ்ரநாம யோகம் மாலை 6 மணி 6 நிமிடம் வரை, அதன்பின் சித்தி நாம யோகம். கரஜை கரணம் காலை 8 மணி 22 நிமிடம் வரை, அதன்பின் வணிஜை கரணம் இரவு 9 மணி 33 நிமிடம் வரை, அதன்பின் விஷ்டி கரணம். அபிஜித் முகூர்த்தம் நண்பகல் 11 மணி 52 நிமிடம் முதல் பிற்பகல் 12 மணி 43 நிமிடம் வரை. பிரம்ம முகூர்த்தம் நாளை அதிகாலை 4 மணி 26 நிமிடம் முதல் 5 மணி 12 நிமிடம் வரை. விடிந்தாள் வெள்ளிக்கிழமை. ராகு காலம் நண்பகல் 1 மணி 53 நிமிடம் முதல் பிற்பகல் 3 மணி 28 நிமிடம் வரை. யமகண்டம் காலை 5 மணி 57 நிமிடம் முதல் 7 மணி 32 நிமிடம் வரை. சந்திரா பலம்பெறும் ராசிகள். இன்று மிதுனம், சிம்மம், துலாம், விருச்சிகம், கும்பம் மற்றும் மீனம் சந்திரா பலம் பெறும் ராசிகளாக உள்ளன. சந்திராஷ்டமம் மகர ராசிக்காரர்களுக்கு நாள் முழுவதும் உள்ளது. இன்றைய நாளுக்குரிய பொதுவான பலன்கள். இன்றைய நாளில் வானில் சூரியனோடு குருவும் மற்றும் புதனும் ரிஷபராசியில் உலவுகின்றனர். மிதுனத்தில் சுக்கிரனும், கன்னியில் கேதுவும், கும்பத்தில் சனியும், மேஷத்தில் செவ்வாயும் அமர்ந்துள்ளனர். சுப கிரகங்கள் வலுத்து உள்ளதாலும் சூரியனும் சந்திரனும் பரஸ்பரம் கேந்திரத்தில் இருப்பதாலும் ஆட்சியாளர்கள் மக்கள் நலம் பேணும் சட்டங்களை இயற்றுவர். சனி, செவ்வாய் ஒன்றுக்கொன்று சகாயமாக இருப்பதாலும் தொழிலாளர்களின் கோரிக்கைகள் நிறைவேறும். தொழிலாளர் நலச் சட்டங்கள் அமுலுக்கு வரும். பெண் கிரகங்கள் சுபத்தன்மையுடன் உள்ளன. சனிக்கு 5இல் சுக்கிரனும் 7இல் சந்திரனும் இருப்பதால் ஆசை மற்றும் மயக்கத்தினால் சில ஊறுகள் விளையும். எச்சரிக்கை தேவை. தங்கம் மற்றும் வெள்ளியின் மதிப்பில் மாற்றம் உருவாகும். இனி ஒவ்வொரு ராசிக்குமான பலன்களை பார்ப்போம். அன்பர்களுக்கு அநேக கோடி வணக்கம். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் ஒரு முறை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்யவும். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.
இந்த வீடியோ பதிவு தங்கள் மனதை கவர்ந்திருக்கும் பட்சத்தில் லைக் செய்யுங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் பகிருங்கள். தங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். நன்றி. தொடர்ந்து வீடியோவை கண்டு மகிழுங்கள். மேசராசி அன்பர்களே, குடும்பத்தவர் மற்றும் பார்ட்னர் ஆதரவின் மூலம் இன்று ஆற்ற வேண்டிய பணிகளை செவ்வனே ஆற்றி வெற்றி பெறலாம். வீண் செலவுகளும் அலைச்சலும் தவிர்க்க முடியாது. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் உண்டு. தொழில், வியாபாரம், வணிகம், வாணிபம் புரிவோர்களுக்கு லாபம் அதிகரிக்கும். பணியாளர்களுக்கு வேலை பளு அதிகரித்த போதிலும் சிரமமின்றி அனைத்தையும் வெற்றிகரமாய் முடிக்கலாம். இன்று வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி. அதிர்ஷ்ட எண்கள் 6 மற்றும் 8. இன்று சந்திரஹோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம். ரிஷபராசி அன்பர்களே, இன்று எச்செயலையும் பழுதின்றி ஆற்றி வெற்றி காணலாம். புதிய நண்பர்கள் மூலம் உள்ளம் சந்தோஷமடையும். எதிர்மறை சிந்தனையாளர்களும் நட்புறவாடுவர். இறை வழிபாடு செய்ய இன்று உகந்த நாள். குழந்தைகளின் முன்னேற்றத்திற்கு கவனம் செலுத்தவும். பணியாளர்கள் பாராட்டுக்களை பெறுவர். இன்று வணங்க வேண்டிய தெய்வம் சபரிமலை ஐயப்பன். அதிர்ஷ்ட எண்கள் 8 மற்றும் 4. இன்று புதன் ஹோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் அதிகரிக்கும். மிதுன ராசி அன்பர்களே, இன்று ஆற்ற வேண்டிய பணிகளை எவ்வித சிரமமின்றி அனைத்து செயல்களையும் வெற்றிகரமாய் முடித்துவிடலாம். உடன் பிறந்தோர்களின் ஆதரவு உண்டு. வீண் சிந்தனைகளை மன மேடையில் அரங்கேற்றம் செய்யாமல் இருப்பது நல்லது. குழந்தைகள் வழியில் செலவினங்கள் அதிகரிக்கும். பணியாளர்கள், முதலாளிகள் மற்றும் மேலதிகாரிகளின் உத்தரவுகளை முழுமையாக பின்பற்றவும். இன்று வணங்க வேண்டிய தெய்வம் யோக நரசிம்மர். அதிர்ஷ்ட எண்கள் 4 மற்றும் 8. இன்று சுக்கிரஹோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம். கடகராசி அன்பர்களே, இன்று எல்லா பணிகளையும் திறம்பட ஆற்றி வெற்றியும் நிம்மதியும் பெறலாம். தொழில், வியாபாரம், வணிகம், வாணிபம் புரிவோர்கள் லாபம் காண்பர். முதலீடுகளின் மதிப்பு உயரும். நண்பர்கள் ஆதரவு கரம் நீட்டுவர். பணியாளர்கள் விரும்பிய இடமாற்றம் பெறுவர். இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஞான பண்டிதன். அதிர்ஷ்ட எண்கள் 1 மற்றும் 3. இன்று குரு ஹோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம். சிம்மராசி அன்பர்களே, இன்று எல்லா பணிகளையும் செவ்வனே ஆற்றி வெற்றி காணலாம். பண நெருக்கடிகள் தோன்றும் என்பதால் வீண் பயணங்களையும் அனாவசிய செலவுகளையும் தவிர்ப்பது நலம். எதிர்மறை சிந்தனையாளர்களோடு விவாதம் தவிர்ப்பது நன்மை பயக்கும். பெற்றோர்கள் மற்றும் பெரியோர்களின் ஆதரவு தொடரும். பணியாளர்கள் பொறுமையுடன் தமக்கிட்ட பணிகளை ஆற்றுவது நலம். இன்று வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி. அதிர்ஷ்ட எண்கள் 7. இன்று புதன் ஹோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் அதிகரிக்கும். கன்னிராசி அன்பர்களே, இன்று எல்லா பணிகளையும் பழுதின்றி ஆற்றி வெற்றியும் நிம்மதியும் காணலாம். பெரியோர்கள் மற்றும் உயர்ந்தவர்கள் ஆதரவுக்கரம் நீட்டுவர். உடன் பிறந்தோர்களின் உதவியை எதிர்பார்க்க வேண்டாம். பணியாளர்களுக்கு வேலை பளு அதிகரித்த போதிலும் சமாளிக்கும் ஆற்றல் கிட்டும். இறை வழிபாடு செய்ய இன்று மிகச்சிறந்த நாள். இன்று வணங்க வேண்டிய தெய்வம் சபரிமலை ஐயப்பன். அதிர்ஷ்ட எண்கள் 6. இன்று சுக்கிரஹோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம். துலாராசி அன்பர்களே, இன்று எல்லா பணிகளையும் மிகவும் எச்சரிக்கையுடனும் பொறுப்புணர்வுடனும் பணியாற்றி வெற்றியும் நிம்மதியும் பெறலாம். எதிர்மறை சிந்தனையாளர்களோடு விவாதம் தவிர்ப்பது நலம். தக்க சமயத்தில் நண்பர்கள் மூலம் உதவி கேட்டும். விரக்தியின் விளிம்பில் உள்ளோர்களுக்கு இன்று மறுமலர்ச்சி பெற இந்த நாள் உதவி செய்யும். பணியாளர்கள் பொறுமையை கடைபிடிக்கவும். இன்று வணங்க வேண்டிய தெய்வம் சபரிமலை ஐயப்பன். அதிர்ஷ்ட எண்கள் 7. இன்று புதன் ஹோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் அதிகரிக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று பல்வேறு பணிகள் வந்து மோதும். இருப்பினும் செயல் வேகத்தினால் அனைத்தையும் செவ்வனே ஆற்றி வெற்றி பெறலாம். குருவின் கடாட்சத்தினால் இறுதி வெற்றி தங்களை மட்டுமே வந்தடையும். நண்பர்கள் உதவி தக்க சமயத்தில் கிடைக்கும். பார்ட்னரோடு விவாதம் தவிர்ப்பது நலம். பணியாளர்கள் பாராட்டுகளும் லாபமும் அடைவர். இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஞான பண்டிதன். அதிர்ஷ்ட எண்கள் 7 மற்றும் 2. இன்று சந்திரஹோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் அதிகரிக்கும். தனுசு ராசி அன்பர்களே, இன்று ஆற்ற வேண்டிய பணிகள் பெருகினாலும் பொறுமையுடனும் நிதானத்துடனும் ஒவ்வொன்றாக ஆற்றி வெற்றியும் நிம்மதியும் பெறலாம். பணத்தட்டுப்பாட்டை புதிய கடன்கள் மூலம் சமாளிக்கலாம். வங்கி, அரசு நிறுவனம் மூலம் கடன் வசதி பெறலாம். உடன் பிறந்தோர்களின் கருத்தினை உதாசீனம் செய்யாமல் இருப்பது நலம். பணியாளர்கள் புதிய பொறுப்புகளினால் தளர்ச்சி அடைவர். இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஞான பண்டிதன். அதிர்ஷ்ட எண்கள் 8 மற்றும் 2. இன்று சூரிய ஹோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் அதிகரிக்கும். மகர ராசி அன்பர்களே, இன்று வழக்கமான பணிகளோடு புதிய பணிகளும் உருவாகும். நண்பர்கள் உதவி மற்றும் பெரியோர்களின் ஆதரவோடு அனைத்து செயல்களையும் வெற்றிகரமாய் முடித்துவிடலாம். குடும்பத்தவர்களின் ஆதரவு தொடரும். குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்ய
வங்கி மூலம் கடன் பெற வாய்ப்புண்டு. பணியாளர்கள் பணிச்சுமையால் தடுமாற்றம் அடைவர். இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ யோக நரசிம்மர். அதிர்ஷ்ட எண்கள் 4. இன்று புதன் ஹோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம். கும்பராசி அன்பர்களே, இன்று எச்செயலையும் திறம்பட ஆற்றி வெற்றி காணலாம். நண்பர்களின் ஆதரவும் பெற்றோர்களின் ஆசி கலந்த பாசமும் போர் வாழ் போல் உதவி செய்யும். வீடு வாகனம் புதுப்பித்தல் அலங்கார பொருட்கள் வாங்கிட திட்டமிட இந்த நாள் உதவி புரியும். இறை தரிசனம் பெற்று ஈசன் அருள் பெற இன்று சிறந்த நாள். பணியாளர்கள் பாராட்டுக்களை பெறுவர். இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ யோக நரசிம்மர். அதிர்ஷ்ட எண்கள் 6. இன்று சுக்கிரஹோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம். மீனராசி அன்பர்களே, இன்று எச்செயலையும் முன் அனுபவம் தந்த அறிவு மற்றும் விடாமுயற்சியுடன் கலந்த செயல் வேகம் தரும் பலத்தினால் திறம்பட ஆற்றி எதிலும் வெற்றி காணலாம். சிறுதொழில் புரிவோர்கள் ஏற்றம் காண்பர். செலவுகளும் பயணங்களும் உண்டு. உத்தரவுகளை இடுவதற்கு பதிலாக பக்குவமாய் பிறரிடம் எவ்வுதவியும் கேட்டு பெறலாம். பணியாளர்கள் பணிச்சுமையால் தடுமாறிய போதிலும் அனைத்தையும் வெற்றிகரமாய் முடித்து வெற்றி காணலாம். இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஞான பண்டிதன். அதிர்ஷ்ட எண்கள் 9. இன்று செவ்வாய் ஹோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம். அன்பர்கள் அனைவருக்கும் இந்த நாள் மிகச் சிறந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவடிகளை பிரார்த்திக்கிறேன். இனி ஜோதிட துளி ஒன்று பருகுவோம். இன்றைய ஜோதிட துளியில் ஜாதக அலங்காரத்திலிருந்து 310வது பாடல். ராஜயோகம் பற்றிய அருமையான குறிப்புகள். கண்டருளும் நீச்ச பங்க ராஜயோகம் காணும் வகை நீச்சத்தானுக்கு வேந்தோ திண்டிரல் சேர்ந்திடும் அம்மனை உச்ச வேந்தோ திங்கள் கேந்திரத்து ஆட்சி உச்சமானால் மண்டியிடு நீசபலன் ஒளிந்து கீர்த்தி மகாராஜராஜனென வாழ்ந்திடுவன். பூவில் கொண்ட பலர் நீச்சத்தில் இருந்தாலும் ஒரு கோள் குறி நீச்சம் கெடில் எல்லா கோளும் நன்றாமே. நீச்சபங்கர் ராஜயோகம் பற்றிய ஜோதிட விஷயத்தை தெளிவாக உரைக்கும் அற்புதமான பாடல். ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் நீச்ச ராசியில் இருக்குமானால் அந்த வீட்டின் அதிபதி சந்திரனுக்கு கேந்திரத்தில் ஆட்சியாகவோ உச்சமாகவோ அமர்ந்தால் நீச்சபங்க ராஜயோகம். அதுபோல் அந்த நீச்ச வீட்டில் உச்சம் பெறும் கிரகம் சந்திரனுக்கு கேந்திரத்தில் ஆட்சியாகவோ உச்சமாகவோ அமர்ந்தால் நீச்சபங்க ராஜயோகம். நீச்ச வீடுகள், ஆட்சி வீடுகள், உச்ச வீடுகள் நாம் அறிந்ததே. அதுபோல் கேந்திர ஸ்தானங்கள் எவை என்றும் நாம் அறிந்ததே. இவை அனைத்தையும் உள்ளடக்கி இப்பாடல் உள்ளது. இந்த விதியை நன்கு அவதானித்து பொருத்தி பார்க்க வேண்டும். முதல் விதி, நீச்ச வீட்டு அதிபதி சந்திரனுக்கு கேந்திரத்தில் அமர்வது முதல் தேவையாகும். அடுத்து அந்த கிரகம் ஆட்சி உச்சம் பெறுவது அடுத்த தேவை. இரண்டாவது பகுதியாக அதுபோல் நீச்ச வீட்டில் உச்சம் பெறும் கிரகம் சந்திரனுக்கு கேந்திரத்தில் ஆட்சியாகவோ உச்சமாகவோ அமர வேண்டும். இவற்றுள் கேந்திரம் பெறாமல் ஆட்சி உச்சம் மட்டும் பெற்றால் நீச்சம் பங்கமான நிலை மட்டுமே அடையும். ராஜயோகம் சித்திக்கும் என்பது அரிதே. இவ்வாறு ஒரு நீச்சபங்க ராஜயோக அமைப்பு இருந்தால் அந்த ஜாதகத்தில் இன்னும் வேறு கிரகங்கள் நீச்சமாய் பங்கமாகாமல் நின்றாலும் அதுவும் ராஜயோகம் தரும். மேலும் அந்த கிரகம் நீச்ச வீட்டு அதிபதி அல்லது நீச்ச வீட்டில் உச்சம் பெறும் கிரகத்தின் திசாபுத்திகளில் மட்டுமே இந்த ராஜயோகம் பரிணமிக்கும். மீண்டும் நாளை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஜாதக பலன்களை துல்லியமாக அறிய பெயர், பிறந்த நேரம், தேதி, ஊர் போன்ற தகவல்களை வாட்ஸ்அப் 9486105473 மூலமோ அல்லது astrokumaran@gmail.com எனும் இமெயில் மூலமாகவோ அனுப்பி உடன் அறியலாம். திருமணம் பொருத்தம் பார்க்க ஆண் பெண் பிறந்த நேரம், தேதி, ஊர் அனுப்பி தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் பார்க்க, பொருத்தம் பார்க்க, பலன்களை அறிந்து கொள்ள அதற்கு உண்டான கட்டணத்தை ஜிபே, பேடிஎம் மூலம் செலுத்த வசதி உண்டு. மதுரை காசி குமரன் 9486105473 astrokumaran@gmail.com.